சிவாய நமஹ. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதிசைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியேன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். மீடியா ராக்கெட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இது எல்லாமே நம்ம சொல்கிறதெல்லாம் வாக்கிய அடிப்படை சொல்கிறோம். வாக்கிய கணித பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம் அப்படின்னு ரெண்டு விதம் இருக்குது. நம்ம சொல்கிறது எல்லாமே வாக்கிய முறைப்படியான பலன்கள். அதை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி ஆகிய உங்களுக்கு இந்த 2026 வருடம் எந்த மாதிரியான பலன் அப்படிங்கிறத பார்ப்போங்க. நல்லா கவனிங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் அப்படிங்கிறது ஜீவனஸ்தானம் வலிமையாகுதுங்க. உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய வாழ்வாதாரம் உயரப்போகுது. பொருளாதாரம் உயர்வு மட்டும் என்றைக்குமே ஒரு மனிதனுக்கு ஒரு உயர்வை தந்து விடாது. அவனுக்கு வாழ்வாதாரங்கிறது மிக 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 முக்கியம். பொருளாதாரங்கிறது இன்றைக்கி பொருளாதாரம் உயரலாம், நாளைக்கு தாழ்ந்தடைஞ்சு போயிடலாம். ஆனால் வாழ்வாதாரம் உயர்ந்தது அப்படின்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுடைய சந்ததிகளுக்கே அது நன்மையாக இருக்கும். இன்னைக்கு கையில் ஒரு 2 கோடி ரூபா பணம் இருக்குது, அடுத்த விஷயம். ஆனால் நீங்கள் ஒரு நல்ல விவசாயி, இன்றைக்கி 4 ஏக்கர் விவசாய நிலம் இருக்குது, இல்லை ஒரு 5 ஏக்கர் இருக்குது, இல்லை 10 ஏக்கர் அதிகரிக்குதுன்னா அது உங்களுக்கும் நன்மை, உங்களுடைய சந்ததிகளுக்கும் நன்மையாக போகும். கையில் இருக்கிற காசு எப்படி வேணுமோ செலவாயிட்டு போயிடும் இல்லைங்களா? அதுதான் பொருளாதாரங்கிறது வேற, வாழ்வாதாரங்கிறது வேற. இந்த வாழ்வாதாரம் மிக மிக முக்கியம். நமக்கு மட்டும் இல்லை, நம்ம சந்ததிகளுக்கே நன்மையை தரக்கூடியது வாழ்வாதாரம். அப்போது இதில் இப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு கவனிச்சிங்க அப்படின்னா இந்த வருடம் வாழ்வாதாரத்திலே நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகிற வருஷமாக அமைய போகுதுங்க. முக்கியமாக இதில் கவனிச்சிங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவானினுடைய மாற்றம் தான் முதல்ல ஏற்படக்கூடிய அஸ்ட்ராலஜிக்கல் ஈவெண்ட். கவனிச்சிங்க அப்படின்னா மார்ச் மாதம் 6ஆம் தேதி 2026 சனி பகவான் 7ஆம் பாவத்திற்கு வராரு. 7ஆம் பாவத்திற்கு வராரு. இது கண்டக சனி ஆச்சே, கன்னிராசிக்கு எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கலாம். கவலையப்படாதீங்க. சனி பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம், அதாவது உங்களுக்கு கன்னிராசிக்காரங்கள் கவனிச்சிங்கன்னா 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் சனி பகவான். 6க்கு மட்டும் இல்லை, 5ஆம் பாவத்துக்கும் உடையார். 6ஆம் அதிபதி அப்படிங்கிறது நோய் நொடிகள், அதே மாதிரி கடன்கள், வியாதிகள், அதிகப்படியான வாடகை சுமைகளை கொடுக்கறது எல்லாமே 6ஆம் பாவத்துக்கு உடையவர். அது எல்லாமே சனி பகவான் தான் உங்களுக்கு காரணகர்த்தா. அவர் 7ஆம் பாவத்திற்கு வரக்கூடிய காலம் அப்படிங்கிறதுனால 7ஆம் பாவம்ங்கிறது என்னன்னு கவனிச்சிங்கன்னா சொன்ன பாருங்கள், இந்த கடன், வியாதிகள், வாடகை சுமை, இந்த மாதிரியா இருக்கக்கூடிய சுமைகள் எல்லாம் மாற்றக்கூடிய ஸ்தானம் 7ஆம் பாவம். அதனால் 6ஆம் அதிபதியாக இருக்கிறவர் 7ஆம் பாவத்தில் வராரு இல்லைங்களா? அதனால் சொன்ன மாதிரி ரொம்ப கடன் இருக்கா, கவலையப்படுங்க, கடன் குறையும். அடுத்ததாக ரொம்ப உடல் வியாதிகள் இருக்குது, குடும்பத்தில் நிறையா பேருக்கு இந்த உடல் பிரச்சனைகள் ஏற்படுது, வைத்திய செலவுகள் ரொம்ப இருக்குங்க குடும்பத்தில் அப்படிலாம் இன்றைக்கி இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் வைத்திய செலவுகள் பெரும்படியாக குறைய போகுதுங்க. அதே மாதிரி வாடகை சுமை, வருஷம் வாடகை ஏறிக்கிட்டே போகுது, கட்டுக்கடங்காமல் போயிட்டுருக்கு. இப்போ தான் நான் சொந்த கட்டடத்தில் நான் ஒரு பிஸ்னஸ் செய்ய போகிறேன், இல்லை கொடுத்தனம் பண்ண போகிறேன், நான் கிரகப்பிரவேசம் பண்ண போகிறேன், எப்படிலாம் நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதே மாதிரி உங்கள் சங்கல்பத்தை பரிபூர்ணமாக இறைவன் நிறைவேற்றி தரக்கூடிய வருடமாக இந்த 2026 அமையுதுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு. இது எல்லாமே யார் செய்ய போகிறாருன்னா சனி பகவானினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் 3ஆம் மாதம், அதாவது மார்ச் மாதம் 6ஆம் தேதி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நன்மை தரப்போகுது. அடுத்தது கவனிச்சிங்கன்னா குரு பகவான் 10ல் இருக்கார். 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான் கொஞ்சம் சரியில்லாத ஸ்தானம் அப்படின்னு தான் சொல்லலாம் அவர். ஆனால் அதே குரு பகவான் வக்ரத்தில் இருக்காரு. அந்த குரு பகவான் இந்த வருடம் 5ஆம் மாதம் மே மாதம் 26ஆம் தேதி குரு பகவான் உங்களுடைய 10ஆம் பாவத்திலிருந்து 11ஆம் பாவத்திற்கு வராருங்க. அதுதான் அற்புதமான காலம் அப்படின்னு சொல்லணும். அற்புதமான ஒரு பொற்காலம் கன்னிராசிக்காரங்களுக்கு. அந்த சமயம்தான் உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய பிஸ்னஸ், உங்களுடைய டேர்ன் ஓவர் என்ன இருக்கோ அப்படியே 2x ஆக போகுது. இன்றைக்கி வெறும் ஒரு 1 கோடி ரூபா டேர்ன் ஓவர் பண்ணிட்டீங்களா, 2 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ணுவீங்க, அல்ல அப்படியே 4 கோடிக்கு டேர்ன் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. அப்படியே மல்டிபிள் ஆக போகுது உங்களுடைய டேர்ன் ஓவருடைய வேல்யூ. உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய தஸ்தாவேஜுகள் எதுவோ அது என்ன ஆக போகுது, அப்படியே மல்டிபிள் ஆக போகுதுங்க. முக்கியமாக அதற்கு இந்த குரு பகவான் முக்கிய காரணகர்த்தா. 7ஆம் அதிபதி குரு பகவான் கன்னிராசிக்காரங்களுக்கு
அவர் 11ஆம் பாவத்துக்கு வரார். அப்போ என்ன ஆகுது பாருங்கள், ஒரு கனெக்ட் ஏற்படுது. 4ஆம் அதிபதி 11ஆம் பாவம், 7ஆம் அதிபதி 11ஆம் பாவம். 4 பாவம் என்ன? சயன அயன சுகஸ்தானம், மாத்ருஸ்தானம், கிரகங்களை அதாவது சொந்த வீடுகளை தரக்கூடிய ஸ்தானம், வாகன யோகத்தை, வீடு வாகன வசதி வாய்ப்புகளை தரக்கூடியது 4ஆம் பாவம். இதற்கு உடையவர் குரு பகவான் கன்னிராசிக்கு. அவர் எங்கே போகிறாரு? 11ஆம் பாவம். 11ஆம் பாவங்கிறது அபிலாசைகளை பூர்த்தி செய்து இஷ்டபோகங்களை சித்தி செய்யக்கூடிய ஸ்தானம். அதனால் அந்த இடத்துல கனெக்ட் ஆகிறதுனால குரு பகவான் என்ன செய்ய போகிறாருன்னா, சொன்ன மாதிரி தாங்க, சொந்த வீடுகள் வாங்கக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி சுகமான ஒரு அமைப்பு. வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது வாஸ்து தோஷம் இருக்குது, வீட்டுக்கு வந்தாலே ஒரு மனசு நிம்மதி இல்லைங்க, வீட்டுக்கு வந்தாலே எப்போ வீட்டை விட்டு வெளில போகணும்னு தோணுது. இப்படிலாம் இருந்தவங்க வீடை உங்களுக்கு சாதகமாக வடிவமைச்சு மாட்டி வீடை ஆல்ட்ரேஷன் பண்ணிக்க போகிறீங்க, வீடை சுகமாக கட்ட போகிறீங்க, இழுத்து கட்ட போகிறீங்க, இல்லை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க, அல்லது சொந்த வீடு நிறைய இடங்கதை வாங்கி போட போகிறீங்க. இது மாதிரி நிறையா நல்ல பலன்களை செய்ய போகிறீங்க. கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றம் அமோக வளர்ச்சி. அதுமாதிரி 7ஆம் அதிபதி கலத்திரஸ்தானம்னு பேர். 7ஆம் இடத்துக்கு என்ன பேர்னா, வாழ்க்கை துணை வரை குறிக்கக்கூடிய ஸ்தானம். நீங்கள் ஆணாக இருந்தீங்கன்னா உங்கள் மனைவியை குறிக்கும், நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா உங்களுடைய கணவனை குறிக்கும். அதனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகாமல் இருந்ததுன்னா இந்த வருடம் நிச்சயமாக கல்யாணம் ஆகும். கல்யாணம் ஆகிட்டு நாங்கள் ரெண்டு சட்டை போட்டுக்கிட்டே இருக்கோம், எங்களுக்குள்ளே ஒரு ஒரு சரியானபடி ஒரு கெமிஸ்ட்ரியே வரல, எங்களுக்குள்ளே அடிக்கடி பிரிவினை ஏற்படுது, அடிக்கடி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க பெண், அல்ல அடிக்கடி நான் வீட்டுக்கே வர முடியாமல் நான் வெளிலே தங்கிடுறேன், இந்த மாதிரி ஒரே மனஸ்தாபமாக இருக்குது. எப்படி இருந்தாலும் கவலைப்படாதீங்க கன்னிராசிக்காரங்க. இந்த வருடம் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கும் நல்ல உறவு, நல்ல சுமூகமான மன கிளேசங்கள்லாம் நிவர்த்தியாகி சுமூக மனமானது சந்தோஷமான விடையில் பல இன்ப சுற்றுலாக்கள் போக போகிறீங்க, வெளிநாடுகள் சேர்ந்து பயணிக்க போகிறீங்க, வாழ்க்கை துணையுடன் பல நல்ல அனுபவங்களை ஏற்படுத்திக்க போகிறீங்க. இந்த வருடம் அமோகமான வருடமாக அமையுது. இந்த வருடம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் 7ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலம். அப்படிங்கிறனால வாகனத்தை ஓட்டும் போதோ அல்லது உங்களுடைய உறவினர்களிடம் மற்றவங்களை பற்றி ஏதோ அது பேசும்போதோ, அதே மாதிரி ஊழியர்கள் உங்கள்கிட்ட கீழே வேலை செய்கிற அதிகாரியோ உங்களுக்கு மேல் அதிகாரியோ சக ஊழியரோ யாரையோ அவங்கக்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பேசும்போது கவனமாக இருக்கணும். இது கண்டகசனி காலம். அப்படிங்கிறனால உங்களுக்கு நேரடியாக ஏற்படக்கூடிய ஒரு ஆபத்தாகவோ இருக்கலாம், அல்லது உங்களுடைய பெயருக்கு உங்களுடைய நற்பெயருக்கு ஏற்படக்கூடிய களங்கங்களாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் 2 விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. சரி, இதுக்கு என்ன தான் சுவாமி செய்யணும், இதுக்கு என்ன பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, முதல் விஷயம் ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் வழிபாடு பண்ணுங்கள். அது பல தடவை சொல்கிறோம், கன்னிராசிக்காரர்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கோம். நிச்சயமாக அதை செய்யுங்க. சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை, அதே மாதிரி சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்ற வேணும், இதை செய்யணும். அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, மகாலட்சுமி வழிபாடு. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நல்ல அகல் விளக்கில் பசும் நெய்யினாலே தீபம் ஏற்றி உங்களோட வீட்டிலே ஏற்றுங்க. வீட்டிலே ஏற்றி வாங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும், குடும்பத்தில் நல்ல சந்தோஷங்கள் ஏற்படும். சிவாய நமக.